வாழும் உரிமைக்காக போராடும் மலையக மக்கள். வாக்குறுதி வழங்கப்பட்ட ஹட்டன் பிரகடனம். ஒரே சம்பவம் இருவேறு இடங்களில். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. மலையக மக்களினுடைய பிரச்சனைகளை நம்ம நிகழ்ச்சியில் எவ்வளவோ பேசியிருக்கிறோம், எவ்வளவோ பார்த்துருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியிலும் இது தொடர்பில் நாங்கள் பேசியிருக்கிறோம். எவ்வளவு தான் பேசினாலும் இன்று வரைக்கும் வாழும் உரிமைக்காக மலையக மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன சொல்லப்படும் சொன்னால் உணவு, உடை, உறைவிடம், இப்படி தான் எல்லாரும் பழகியிருக்கிறோம். ஆனால் இந்த மலையக மக்களுக்கு 200 வருட பழமையான மலையக மக்கள் இன்று வரைக்கும் இந்த நாட்டில் வாழ்கிறது ஒரு போராட்டமாகவே இருக்குது. ரொம்ப நாளாக வழங்கின வாக்குறுதிகள், அரசியல் கட்சிகள், ஏமாற்றங்கள், குடியுரிமை பறிப்பு, இப்படி நிறைய விஷயத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். சம்பள பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எல்லாம் தொட்டது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை தான். ஆனால் நிறைய இடங்களில் இவங்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கி 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 வாக்குகளை சேகரிச்சுட்டு அப்புறம் கைவிடுறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மையான ஒரு விஷயம். இப்போ இந்த அரசாங்கம், நாங்கள் பழைய அரசாங்கத்தை விட்டுரும், இந்த அரசாங்கம் நிறைய வாக்குறுதிகளை வழங்கி மலையக மக்களினுடைய பெரும் மதிப்பை பெற்று பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இப்போ இருக்கிற இந்த என்பிபி அரசாங்கம். இப்போது இந்த அரசாங்கம் மலையக மக்களுக்காக என்ன செய்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் சம்பளத்தை 200 ரூபாவாக அதிகரித்து கொடுத்துருக்குறாங்க. அது அரசாங்கத்தினால் கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டு 25 நாள் வேலை அப்படி இப்படின்ற சொல்ல நிறைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையை இந்த 200 ரூபாவை பெற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது போதுமா? நீங்கள் அட்டன் பிரகடனம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, அந்த பிரகடனத்துக்கு என்ன ஆச்சு? அதில் நீங்கள் சொன்ன விடயங்களை எல்லாம் சரியாக நிறைவேற்றி இருக்கிறீங்களா? பிரதமர் ஒரு தமிழர், அமைச்சர், கேபினட் அமைச்சர் ஒரு சிங்களவர், மலையக பகுதியை சார்ந்தவர்கள், மலையக மக்களுடன் வாழ்ந்தவர்கள், ஒன்று இணைந்தவர்கள், இப்படியான சூழ்நிலையில் இந்த மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு இந்த விடயத்தை எடுத்து பேசுகிறதுக்கு காரணம், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஒரே சம்பவம் இருவேறு இடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாத்தளை எல்கடுவையில் 2003ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், ஒரு தற்காலிக குடியிருப்புக்காக ஒரு குடும்பத்தினர் ஒரு தோட்டப்பகுதியில் ஒரு வீடு அமைக்கிற நேரம் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அது எவ்வளவு தூரம் பேசப்பட்டுச்சு அப்படின்ற சொல்கிற ஒரு விவகாரத்தை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருந்தோம். 2023ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தேறி இருந்தது. இதுக்கு நிறைய விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த குடும்பங்களுக்கு இன்று வரைக்கும் வீடு கிடைத்ததா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஜீவன் தொண்டமான அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தோட்ட நிர்வாகிகளுடன் முரண்பட்டது, தாக்கப்போன சம்பவங்கள், சமூக வலைத்தளங்கள் தொடர்பில் பரபரப்பான செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீடு கட்டித்தாரன் என்று வாக்குறுதி வழங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ இந்த புது சம்பவத்துக்கு வரலாம். இரத்தினபுரி மாவட்டம் கஹவத்த நீலகாமம் தோட்டம். நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, இந்த மலையகம் அப்படி இல்லாட்டி தோட்ட மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது மலையக பகுதிகள் தான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, இரத்தினபுரி மாவட்டங்கள்லையும் தோட்டங்கள் இருக்குது. இரத்தினபுரி மாவட்டங்களில் தாண்டி ஏனைய மாவட்டங்களையும் தோட்டங்கள் இருக்குது. அப்படின்றது இன்று வரைக்கும் தோட்ட குடியிருப்புகள் கூட இருக்குது. இன்று வரைக்கும் நம்ம ஸ்டோர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேயிலை தொழிற்சாலை அது இருக்குது. அங்கே தோட்டத்தில் மக்கள் வேலை செய்கிறாங்க. பெரிய அளவில் தோட்டங்கள் இல்லாட்டியும் சிறிய அளவில் தோட்டங்கள் இருக்குது, அதை நிர்வகிக்கிறாங்க. எனவே அது அங்கே மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நான் இரத்தினபுரி மாவட்டம், அப்போது என்னோட வீட்டு அண்டிய பகுதியில் நிறைய தோட்டங்கள் இருக்குது, நிறைய நம்ம சொல்கிறோம்ல ஸ்டோர் இருக்குது, நிறைய தோட்ட மக்கள் வேலைக்கு போகிறாங்க, தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய பிரச்சனைகளை யார் பேசுகிறாங்க, யார் இவங்களுக்கான சலுகைகளை வழங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு இருக்குது. இப்போ வீட்டு திட்டம் மலையக பகுதிகள் அல்லது நுவரெலியா, மாத்தளை, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹட்டன், இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வீட்டு திட்டங்கள் போகுது. இரத்தினபுரி மாவட்டத்தில் இருக்கக்குள்ள லயன் குடியிருப்புகள் இன்னும் வரைக்கும் இருக்குது. இரத்தினபுரி மாவட்டத்தில் இன்றைக்கும் இந்த லயத்தில் வாழ்கிற நம்மளோட தமிழ் சமூகம், எங்களுடைய தோட்ட மக்கள் இரத்தினபுரி மாவட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கான சலுகைகள், அவங்களுக்கான வீட்டு திட்டங்கள் கிடைக்குது அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது இந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இரத்தினபுரி மாவட்டம் கஹவத்த பகுதியில் நீலகாமம் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் தான் இப்போ பேசப்படுது.
உரிமைக்காக போராடுறாங்க, வாழ்றதுக்கு ஒரு தற்காலிக குடியிருப்பை கற்ற நேரம் அந்த பகுதிக்கு வந்த குண்டர்கள், தலைக்கவசத்தை அணிந்து வந்த குண்டர்கள் வந்து தாக்கி ஒருவர் வைத்தியசாலையில், ஒருவர் கைது செய்யப்படுறார். தாக்குதல் நடத்தினவங்களை விட்டு தாக்குதலுக்கு உள்ளானவங்களை வந்து கைது செய்யப்படுறாங்க. இது எவ்வளவு தூரம் ஒரு நியாயம் அப்படின்றதான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இந்த சம்பவம் நடைபெறுது அப்படின்னு சொன்னா, இந்த மலையக மக்களுக்கான உரிமைகளை சரியாக இவங்க பெற்றுக் கொடுத்திருந்தா, சரியாக ஒரு வந்த அரசாங்கமும் அவங்களுக்கு தேவையானதுகளை செய்திருந்தா யாரும் ஒரு தற்காலிக குடியிருப்பு அமைக்கிறதுக்கு முன்னேற மாட்டாங்க. எவ்வளவோ தரிசு நிலங்கள் இருக்குது மலையக பகுதிகளிலேயும், நுவரெலியா, ஹெட்டன், தலவாக்கல்ல, இப்படியே மாத்தல், இந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் தோட்டங்கள் செயற்படாத தரிசு நிலங்கள் எவ்வளவோ இருக்கு. ரத்தினபுரி மாவட்டங்களை எடுத்துக்கொண்டா நிறைய பகுதிகளில் வந்து இது மாதிரி தரிசு நிலங்கள் இருக்கு. தேயிலை செய்கைகள் இல்லாம கைவிடப்பட்ட எவ்வளவோ காணிகள் இருக்கு. எனவே இப்படியான காணிகளை வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஒரு அரசாங்கத்தினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் செய்திகளை தந்திருந்தோம். இப்போ இந்த காணொளி நான் காண்பிக்கிறது வந்து பிரதி அமைச்சர் பிரதீப் சொல்லியிருந்தார். இந்த ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய கஹாவத்த நீலகாமம் பகுதியில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் தொடர்பான அந்த தாக்குதலுக்காக வந்த குண்டர்கள் 9 பேரை வந்து கைது செய்திருக்கிறோம், அதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டது வந்து தாக்குதலுக்கு உள்ளான நபர்கள் 2 பேர் தான். ஒருத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார், ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார், பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டார் அல்லது விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு பின்னர் பிரதி அமைச்சர் சொன்ன விவகாரங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு காணொலி வாயிலாக தரோம். காவத்தை நீலகம தோட்டத்திலே தொழிலாளர் ஒருவர் தனக்கான தற்காலிக குடியிருப்பு ஒன்றை அமைத்ததற்காக தோட்ட நிர்வாகத்தில் இருக்கின்ற பாதுகாப்பு என்ற போர்வையிலே அடியாட்கள் சென்று மிகவும் மோசமான நிலையிலே அந்த குடிசைகளை அடித்து உடைத்து வீசியிருந்தனர். அது மட்டுமல்லாது அங்கிருந்த அந்த வீட்டில் உள்ளவர்களையும் அதே போல அந்த ஊரில் இளைஞர்களையும் தாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை வன்மையாக நாங்கள் கண்டிப்பதோடு இது தொடர்பாக ரத்தினபுரி மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு உடனடியாக நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எனவே சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் அதே போல அவர்களை கைது செய்வதற்காக விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக அந்த பிளான்டேஷன், அந்த பெருந்தோட்ட கம்பெனிக்கு இது தொடர்பாக அறிவித்து பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கு இழப்பீட்டையும் அதே போல் அவர்களுக்கு தக்க நிவாரணம், வீடொன்றை கட்டுவதற்கான காணியை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் தற்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலதான் பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் இது தொடர்பில் கருத்து தெரிவிச்சிருந்தார். அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார். அந்த காணொலிகளையும் உங்களுக்கு நாங்கள் தரோம். ரத்தினபுரி மாவட்டத்திலே நீலகாமம் தோட்டத்திலே ஒரு சம்பவம் நிகழ்ந்து நேற்று நாட்டையும் மலை நாட்டையும் ஏறக்குறைய உலுக்கி விட்டது. இதுல ஆளுங்கட்சி ரோல் என்ன, எதிர்கட்சி ரோல் என்னன்னு பார்க்கணும். உடனடியாக நேற்று எங்க மாவட்ட பொறுப்பாளர் கட்சி தலைவர் சந்திரகுமார் சொன்ன உடனேயே நான் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து பொறுப்பதிகாரி டோஸ் விட்டேன், சண்டை போட்டேன், திட்டினேன். அது பிறகுதான் உடனடியாக அவர் அந்த குண்டற்படை சட்ட குண்டற்படையை அழைத்து விசாரிக்க தொடங்கினார். அது மட்டுமல்ல, உடனடியாக ஏற்கனவே தோட்ட நிர்வாகம் சொன்னதுன்னு சொல்லி கைது வச்சிருக்கிற பிரசாந்த் அந்த பையனை விடையில விட்டார். நடந்துச்சு, அது நம்பரோடு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப இன்னைக்கு வந்து அந்த குண்டற்படையில் 9 பேர் கைது பண்ணாரு சொல்லி நம்ம தம்பி பிரதி அமைச்சர் காணொலி போடுறாரு. அது வேற இல்ல, அது நடக்கும். நடந்துருச்சு. நான் சொன்ன பிரதமருக்கு கரேனத்தான் லபர்தா பாலிமே நம் கரவான் சொன்னேன், பயந்துட்டான், உடனே செஞ்சிட்டாங்க. அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, நேற்று சொன்னேன் என்ன செய்யணும், 2 விஷயம். ஒன்னு, தோட்டங்கள் இருக்கக்கூடிய அடாத்தான தரிசு காணிகள் எல்லாம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டிக் கொள்வதற்காக கட்டி கொடுக்க தேவையில்லை, கொடுத்தா கட்டிக்குவாங்க, அனுமதி கொடுக்கணும். அது உங்க ஜேபி அட்டல் பிரகாரம் சொன்னது தானே, சொன்னீங்களா இல்லையா? செய்யலாதீங்க. அதாவது தோட்டத்தில் இருக்கிற தேயிலையோ ரப்பரையோ வெட்டி பறிச்சு வீடு கட்டினா மேல அடாத்தான காணி தானே, தரிசு காணி தானே, போடுகிறேன் கொடுக்க. அது ஒண்ணு. அடுத்தது, நிர்வாகங்கள் இந்த ராணுவத்திலிருந்து போலீஸ்ல விலகி வந்தவங்க ஓடி வந்தவங்க வச்சுக்கிட்டு குண்டர்படை அமைக்க கூடாது. குண்டர்படை இது ரவுடிகிறது. யார் அவங்க? போலீஸ்காரங்க. அவங்க ராணுவம் இல்லையே, போலீஸுக்கு தான் சட்டத்தை ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லி தான் தம்பி பிரதீப்புக்கும், அப்புறம் யாரு இங்க இருக்கிறாங்க, மிஸ்டர் ராமலிங்க சந்திரசேகரன், அப்புறம் கிட்னன், அம்பிகா ராதா, மலைச்செல்வி, இவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். அப்புறம் அந்த மாத்திரை இருக்கிறாங்க, சாவித்ரி அம்மா இருக்கிறாங்க, சொல்றேன். எல்லாருக்கும் நட்புறீதியா சொல்றேன். நாங்க எதிர்கட்சி, நீங்க ஆளுங்கட்சி தானே, எங்க நீங்க செய்யாதீங்க. ஆளுங்கட்சி மோடுக்கு வாங்க, அது செய்யுங்க. நீங்க அவ்வளவு செய்யணும். இதை தேவை, இது செய்யுங்க. அதை விட்டு கைது பண்ணிட்டோம் சொன்னாரு. கைது நான் பண்ண வச்சுட்டேன், பெண்ணில் விடுவிக்க வச்சுட்டேன், டோஸ் கொடுத்தவருக்கு போலீஸ்காரருக்கு எனக்கு பிரச்சனை. ஆளுக்கு இது கட்சி நான் டோஸ் கொடுப்ப எல்லாருக்கும் பயந்து ஆளுனா தெரியுதானே, அது செய்யுங்க. அது செய்யுங்க சொல்லி அன்புடன் பண்புடன் நட்பு ரீதியாக தம்பி பிரதீப்பை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
சரி, இப்போ இந்த விவகாரத்தில் ஏன் இந்த சம்பவங்கள் இடம்பெறுது அப்படின்னு சொன்னால், மலையக மக்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கான உரிமை இன்னும் இலங்கையில் கொடுக்கலை, அவங்களுக்கு நிம்மதியாக ஒரு வீடு கட்டுறதுக்கான இடம் இல்லை, அவங்களுக்கு நிம்மதியான வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு லயன் அறைக்குள்ளே 5-6 குடும்பங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இன்று வரைக்கும் இருக்குது. திருமணம் முடித்தாலும் சரி, முடிக்காவிட்டாலும் சரி, 2-3 குடும்பங்கள் எப்படி இந்த ஒரு லயன் அறைக்குள்ளே வாழ்கிறது அப்படின்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. எனவே ஒரு தற்காலிக ஒரு குடியிருப்பு அமைக்கிறதுக்காக இந்த தோட்டப்பகுதியில் வந்து ஒரு குடியிருப்பை கட்டின நேரம் இது 9 பேர் வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் அரங்கேறாமல் இருக்கிறதுக்கு தான் என்பிபி அரசாங்கம் ஹெட்டன் பிரகடனம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து வெளியிட்டாங்க. அந்த ஹெட்டன் பிரகடனத்தில் வந்து மலையக மக்களுக்கு காணி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த சொன்ன விடயம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி இருக்கிறதா, இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறதா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கு. இல்லை இப்போ 7 பேச்சஸ் காணியோ 10 பேச்சஸ் காணியோ இல்லை 3 பேச்சஸ் காணியோ ஒரு குடிசையை அமைச்சுக்கிறதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், எல்கடுவ பகுதியில் நடந்த மாத்தளை எல்கடுவ பகுதியில் நடந்த அந்த சம்பவத்தும் இந்த சம்பவம் வந்து ஒரே மாதிரியான சம்பவங்களாகத்தான் இருக்கு. அங்கேயும் ஒரு தற்காலிக குடியிருப்பு காரணமாக தான் 2023ஆம் ஆண்டு பல சம்பவங்கள் வந்து அரங்கேறி இருந்தது. அது தொடர்பில் பேசப்பட்டது. ஜீவன் தொண்டமான் 2023ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் இருக்கிற நேரம் ஜீவன் தொண்டமான் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போது என்பிபி அரசாங்கத்தின் கீழே 3 வருடங்கள் 2026ஆம் ஆண்டு வந்து அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அரங்கேறி இருக்கிறது. எனவே இந்த மக்கள் இன்னும் கஷ்டம்தான் படுறாங்க, இன்னும் துன்பத்தில் தான் இருக்காங்க. இப்போது வடிவேல் சுரேஷ் கூட இது தொடர்பில் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். மலையகத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியும் உங்களுக்கு நான் தரேன். இவ்வாறு ஒரு அப்பாவி தோட்ட தொழிலாளரை வெளியாட்கள் தோட்டத்திற்குள் புகுந்து தாக்க முடியுமா? இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல. இதற்கு முன்பதாக நடந்து நாங்கள் பல விஜயத்தை மேற்கொண்டு அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டோம். எங்களுக்கு தெரிஞ்சாகணும், ஒரு தொழிற்சங்கம் என்ற வகையில் இந்த காவத்த பிளான்டேஷன் தோட்ட நிர்வாகம் இதுக்கு சம்பந்தப்பட்டதா, அல்லது காவத்த போலீஸ் நிலையத்தில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் அங்கு சென்றார்களா, அல்லது பக்கத்தில் இருக்கின்ற இராணுவ முகாமத்தில் உள்ளவர்கள் சென்றார்கள், அல்லது கூலிப்படை சென்றதா? இது ஒரு சமூகம். இந்த மலையக சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டிலே தோட்டத்தை தொழிலாளர் என்ற வகையில் அவர்களுக்கு வாழ்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தோட்ட நிர்வாகம் அவர்களுக்கு வீடமைத்து கொடுத்திருந்தால் அவர் போய் அங்கு வீடு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே செய்திருந்தாலும் கூட அதனை கையாள்வதற்கு வழிகள் இருக்கின்றன. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான சம்பவங்களில் மலையக அரசியல்வாதிகள் அல்லது மலையகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் வந்து இதை வந்து பேசுகிறாங்க. சமூகத்திலோ அல்லது ஊடகத்தில் வரணும் அப்படின்றதுக்காகவும் தாண்டி ஒரு மக்களினுடைய உணர்வு ரீதியான விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிறது மாத்திரம்தான் பேசாக இருக்குது, பேசுகிற விடயமாக இருக்குது. இதற்கான தீர்வுகளை வந்து யாரு காண்றது, யார் வழங்குறது அப்படின்றது வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஆனால் இந்த விடயங்களில் வந்து அரசாங்கம் சரியாக நடந்துக்கணும், அரசாங்கம் சரி பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து மக்கள் பெரும்பான்மையான மலையக மக்களாக இருக்கட்டும், முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், ஏனைய பகுதிகள் மக்களாக இருக்கட்டும், இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்திருந்தாங்க. இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில் மக்கள் வாக்களித்திருந்தாங்க. இன்றைக்கும் மலையக மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்புகிறாங்க. நம்மளுக்கு 200 ரூபாவது கூட்டி கொடுத்தாங்க, நம்ம மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கும் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாத்தளை பகுதியில் வந்து இடம்பெற்ற சம்பவம் போன்று இப்போ ரத்தினபுரி மாவட்டத்தில் கஹாவத்த பகுதியில், என்னோட ஊருக்கு அண்மையில் உள்ள ஊர் அது வந்து, அந்த பகுதியில் நீலகாமம் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் போன்று இன்னும் எத்தனை சம்பவங்கள் இந்த நாட்டில் அரங்கேறும்? எவ்வளவு தூரம் அடி வாங்க போகிறாங்க இந்த தோட்ட மக்கள்? வாழ்கிறதுக்கு ஒரு கூரை, ஒரு குடிசை வேணுங்க. அந்த வாழ்க்கை தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அவனுக்கு நீங்கள் காணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் வீட்டை கட்டிக்கிடுவான். நாட்டில் எவ்வளவோ தரிசு நிலங்கள் இருக்குது, மலையக பகுதியில் எவ்வளவோ, நான் ஏற்கனவே சொன்னது போல தோட்டங்கள் இல்லாமல் காடுகளாகி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. ஒரு 3 பேச்சஸ் காணி கொடுக்க முடியாதா?
ஒரு 4 பர்ச்சேஸ் காணி கொடுக்க முடியாதா? உங்களுடைய வாக்குறுதியும் அதுவாகத்தான் இருந்தது. கடந்த அரசாங்கத்தில் முற்போக்கு கூட்டணியின் சார்பாக முன்வைக்கப்பட்ட 7 பர்ச்சேஸ் காணி அப்படின்ற விவகாரத்தையும் உள்ளடக்கி இல்லையா நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் மலையக மக்களுக்கு அவர்களுக்கு காணி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னமோ பெரிய அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து, ஜனாதிபதி அழைத்து, நீங்கள் வீட்டுரிமம் பத்திரம், காணி உரிமம் பத்திரம் அப்படின்னு எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா இந்த அரசாங்கத்தில். அது எவ்வளவு தூரம் நடைமுறையில் இருக்கு அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. இந்த உரிமை பத்திரங்கள், இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அனுமதி பத்திரங்கள் மலையக பகுதியில் உள்ள மக்களுக்கு மாத்திரம் தானா, அல்லது ஹட்டன், நூரலியா, தலவாக்கல, கண்டி, மாத்த அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மாத்திரம் தானா? ரத்தினபுரி மாவட்டத்துக்குள்ள உள்ள மக்களுக்கு நீங்க காணி உரிமம் கொடுக்கறது இல்லையா? அவங்களோட உரிமையை நீங்க கேட்கறது இல்லையா? அந்த பகுதியில் இருக்க தோட்ட மக்களுக்கான உரிமைகளை நீங்க பார்த்து செய்த ஒரு பிரதி அமைச்சர் இருக்கிற மாவட்டம் ரத்தினபுரி மாவட்டம், ஒரு பிரதி அமைச்சர் இருக்கு, அவர்களுடைய அமைச்சு தான் அது தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் பிரதி இருக்கிற பகுதி தான் அந்த ரத்தினபுரி மாவட்டம். அவருக்கு தெரியாத ரத்தினபுரி மாவட்டத்தில் எத்தனை தோட்டங்கள் இருக்குன்னு சொல்லி, எவ்வளவு தோட்ட குடியிருப்புகள் இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? அது தொடர்பில் அவர் ஆராய்றது இல்லையா? அது தொடர்பில் அவர் பேசுறது இல்லையா? அதுதான் பிரச்சனை. களுத்துறை மாவட்டத்தில் மலையக மக்கள் இல்லையா? களுத்துறை மாவட்டத்தில் தோட்டங்கள் இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னா, மலையக மக்களுக்கு நீங்க வழங்குறதா சொன்ன 7 பர்ச்சேஸ் காணியோ 10 பர்ச்சேஸ் காணியோ இல்லை 5 பர்ச்சேஸ் காணியோ நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டை கட்டிக்கிடுவாங்க. இந்த மாதிரி தற்காலிக குடியிருப்பை கட்டிக்கிடுவாங்க. அது அப்படி இல்லாம இருந்தா தாங்க வாழ்கிறதுக்கு, நிம்மதியாக திருமணமானதுக்கு பிறகு ஒரு குடிசைக்குள்ளே வாழ்கிறதுக்கு இப்படியான தற்காலிக கூடாரத்தை அமைக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. தரிசு நிலங்களாக இருக்கிறது, விவசாயம் நடக்கவில்லை, பயிற்சிகள் நடக்கலை, அந்த இடம் காலியாக பல வருடமாக இருக்குது, ஒரு வீட்டை கட்டி வாழ்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை தோட்டங்களில் இருக்கிற பகுதிகளில். எனவே அரசாங்கம் இது போன்ற விவகாரங்களுக்கு உடனடி தீர்வுகளை காணணும். நாடு பூராகவும் இதுபோல நடக்கிற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இது போன்ற மலையக மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. அதுகளில் கொஞ்சமே அத்தியாவசிய தேவைகளையாவது நிறைவேற்றி கொடுக்கணும் என்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாட்டில் வேறு எங்கும் இதுபோல சம்பவங்கள் நடந்துடக்கூடாது, அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது, யாரும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடாது. ஒருத்தன் வீடு இல்லைன்னு சொல்லி ஒரு தற்காலிக குடியிருப்பை கட்டுற நேரம் யாருக்குமே இது மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்கு எண்ணம் வராது. இந்த தாக்குதல் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். யார் மூலம் இவர்கள் தாக்கப்பட்டார்கள்? அரசு தரப்பினர் மூலம் தாக்கப்பட்டார்களா, அல்லது தோட்ட அதிகாரிகளினால் வழிநடத்தப்பட்டவங்க தாக்கப்பட்டாங்களா அப்படின்ற கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் சொல்லியிருந்தார், இராணுவத்திலிருந்து விலகினவங்க அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் இந்த குண்டர்கள் யார்? இதுபோல தாக்குதலுக்கான காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? எதுக்காக தாக்குதலுக்கு உள்ளானாங்க? அவங்களோட உரிமை என்ன அப்படின்றது சிந்திக்கணும். நீங்கள் சரியாக நடந்து கொண்டா அரசாங்கமும் அமைச்சர்களும் ஆளும் தரப்பும் சரியாக இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருந்தா ஒரு கூடாரம் அமைக்கிறதுக்கு அல்லது தற்காலிக குடியிருப்பு அமைக்கிறதுக்கு அடிவாங்க தேவையில்லை. தற்காலிக ஒரு குடியிருப்புக்காக இவங்க இவ்வளவு சீரழிவுகளை சந்திக்க தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். மலையக மக்களுக்கு ஹட்டன் பிரகடனம் மூலம் இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இன்னும் அரசாங்கத்தின் மீது இந்த மலையக மக்கள், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையக பகுதிகளிலும் வாழக்கூடிய மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. உங்கள் மீது உள்ள நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால், இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்க வேணுமா இருந்தால் நீங்கள் வழங்கின வாக்குறுதிகளை வழங்குங்க. அவங்களுக்கு வழங்குறதாக சொன்ன வீடு தேவையில்லைங்க, காணியை கொடுங்க, வீட்டை கட்டிக்கிடுவாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து இந்த சம்பவம் தொடர்பில் என்ன விடயங்கள் கையாளப்படுகிறது என்று அடுத்த நோட்டோபிக்கில் சந்திக்கலாம். விடை பெற்றுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.